கால் பண்றாரு? ஹலோ மித்ரா, நான் மினே பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. என்ன மித்ரா, ஏன் இப்படி பண்ண? உனக்கு வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம் சொல்லிட்டு போக வேண்டியதுனே. எதுக்கா அதை விட்டு இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? வினய், நீங்க சொல்ற ஒண்ணுமே எனக்கு புரியல. இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஆளு வச்சு மிரட்டுறியா? நீ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ்வளவு கீழே இறங்கி போவனு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. நீ என்கிட்ட வந்து தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா நான் பண்ணிக்காம இருந்துட போறேன். அதை விட்டுட்டு இப்படி ரவுடிங்கெல்லாம் செட் பண்ணி தேன்மொழியை பத்தி தப்பு தப்பா பேச வைக்கிற. என்ன மித்ரா, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அநாகரிகமா தெரியலையா? நான் என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராம வேற ஒரு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வருவேன்னு உன்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையா? அவங்க கிட்ட போய் தேனை பத்தி தப்புன்னு சொன்னா இந்த கல்யாணம் நின்றுமா என்ன? என்ன மித்ரா, என்ன மித்ரா, அதெல்லாம் சுத்தமா அபத்தமா இல்ல? ஆமா, நீ எப்படி ஆயிட்ட? ஹலோ, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ரவுடிங்ல செட் பண்ணி அனுப்பி வச்சேனா? பைத்தியமா நீங்க? இத பண்றதுக்கு என்ன புத்தி இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களை மாதிரி யாரோ ரோட்ல போற 2 பேரை கூட்டிட்டு வந்து இவங்க தான் என் அம்மா அப்பான்னு சொல்றவன்னு நினைச்சீங்களா? நீங்க தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல கனிமொழியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் எதுக்கு உங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கணும்? நீங்க போடுற டிராமாக்கெல்லாம் என்ன இழுக்கணும்னு நினைக்காதீங்க வினய். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன சீப்பா நினைச்சு எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏய் மித்ரா, தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோமோ? மித்ரா இப்பெல்லாம் பண்ற ஆளுன்னு தெரிஞ்சும் மித்ரா போய் தப்பா இவனுக்கு விரிச்ச வலையில நாமளா போய் தேவையில்லாம சிக்கிட்டோமோ? ஆமா, மித்ராவோட போட்டோ காட்டி இவதான் செய்ய சொல்லணும்னு. ஓ, இப்ப வேற யாரோ அனுப்பிச்சு வச்சுட்டு மித்ரா மேல பழி போட பாத்துருக்காங்க. வேற யாரா இருக்கும்? ஒருவேளை நாகலட்சுமியா இருக்குமோ? இப்போ நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு பேசினபடி பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். என்னது செட்டில்மெண்டா? என்னங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? நீங்க வந்த வேலையை என்ன முடியலையே? அதுக்குள்ள பேமெண்ட் செட்டில்மெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுக்கு நீங்க வேற ஆளை கூப்பிட்டு வந்து நடிக்க வைங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. இது என்ன டிவி சீரியல் நினைச்சீங்களா? இனிமே இவருக்கு பதில் இவர் நடிப்பாருன்னு சொல்றதுக்கு? ஏங்க, இது என்னோட லைஃபுங்க. நீங்க 2 பேரும் தான் என்னோட அப்பா அம்மான்னு பொண்ணு வீட்டுக்கு காமிச்சாச்சு. இதுக்கு மேல அவங்ககிட்ட போய் இவங்க என்னோட அப்பா அம்மா இல்ல, வேற ஒருத்தங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு காட்ட முடியுமா? சொல்லுங்க. என்னங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நீங்க பேசின காசை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நாங்க நடிக்கிறது தான்ப்பா வந்தோம், அடி வாங்கறதுக்குலாம் வரல. இங்க பாருங்க, எங்களுக்கு பேமெண்ட் கூட வேணாம், ஆளை விடுங்க, நாங்க போறோம். ஏய், இது பாருங்க, நீங்க நடிக்கிறதுனா எத்தனை பக்கம் டயலாக் வேணா கொடுங்க. ஒரே மூச்சுல மனப்பாடம் பண்ணி பிசுறு இல்லாம பேசி நடிக்கிறோம். இந்த அடிதடி ஃபைட் எல்லாம் எங்களால முடியாது. பேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா பொழப்பு போயிடும் தம்பி. அதானே. என்னாச்சு? பேஸ் டேமேஜ் ஆகுறீங்க? அப்படி என்ன பிரச்சனையாச்சு? ஏங்க, ஒரு வண்டியில 4 ரவுடிங்க நடு ரோட்ல வந்து மறிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஒதுங்கி போக வேண்டியதானே? ஐயோ இரியா, நான் சொல்றது கேளு முதல்ல. ஏதோ தம்பி இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதோட விட்டா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க, அதெல்லாம் அவங்கள அடிச்சு ஓட விட்டாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம் பயப்படுறீங்க? நீங்க இருந்தா பரவாயில்லைங்க, நல்லா சண்டை போட்டு காப்பாத்துவீங்க. ஆனா என் நேரமும் எங்க கூடவே இருப்பீங்கன்னு என்ன கேரண்டி? நீங்க இல்லாத நேரம் பார்த்து எங்களை சுத்தி வளைச்சிட்டா அவ்வளவுதான், எங்க கதி அதோ கதி. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க அதுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அதான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை நம்புங்க சாமி சார்.
ராமசாமிங்க. சரிங்க ராமசாமி சார், எங்களை நம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராம. என்ன இது பாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா எங்களால போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இதெல்லாம் அலைய முடியாதுங்க. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஆள விடுங்க ப்ளீஸ். ஆமாங்க, எங்களை புரிஞ்சுக்கோங்க, நாங்க கிளம்புறோம். வாங்க. வா போலாம். பேக் கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் போக முடியாது. இத பாருங்க, இப்படி பாதி வேலையில விட்டுட்டு போக நான் விட மாட்டேன். கல்யாணம் முடிவு வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். செக்யூரிட்டி கூட தரேன். என்ன மாப்ள? ஆமா, கரெக்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, கொடுங்க, நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க இங்க தான் இருக்கணும். வினைக்கும் தேனுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல நான் எந்த வழியிலையும் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண கூடாதுன்னு தேனை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. நான் சத்தியம் பண்ணதை தவிர்க்க நினைச்சாலும் தேனை என்ன தப்பிக்க விடாம கார்னர் பண்ணிட்டா. நான் வேற வழி இல்லாம சத்தியம் பண்ண வேண்டியதா போச்சு. நான் பண்ண சத்தியம்தான் இன்னைக்கு என்ன எதுவுமே பண்ண விட மாட்டேங்குது. வினைக்கும் தேனுக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தால யாருக்கும் நல்லது நடக்க போறதில்ல. எல்லாரும் பிரச்சனைக்குள்ளதான் சிக்க போறாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. வினை தேனை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. எப்படியாவது என் ஈகோவை தூண்டி என் மனச மாத்திரணும்னு தான் வினை இந்த கேம் ஆடிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சாமி. எனக்கும் வினைக்கும் நடக்கிற இந்த பனி போர்ல பாதிக்கப்பட போறது தேனோட வாழ்க்கை. அவளோட எதிர்காலம் தான் பாதிக்கப்பட போகுது. அதனாலதான் இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நான் ஆரம்பத்துல இருந்தே தடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா தேனி என்கிட்ட சத்தியம் வாங்கி கையேறு நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டா. இப்ப கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு மனசு படபடன்னு அடிச்சுக்குது. இந்த கல்யாணம் எக்காரணத்தை கொண்டும் நடந்துடக்கூடாது சாமி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். எனக்கு சில பேர் மாதிரி கிரிமினல் தனெல்லாம் பண்ண வராது. நான் மனித சக்தியை நம்புறதை விட தெய்வ சக்தியை தான் ரொம்ப நம்புவேன். அதனாலதான் உன் சன்னதியில வந்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீதான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எங்க எல்லாரோட வாழ்க்கையும் சிக்கல் இல்லாம காப்பாத்தி கொடுக்கணும் சாமி. அதுக்காக இன்னையில இருந்து உனக்கு நான் விரதம் இருக்கேன் சாமி. இன்னையில இருந்து தினமும் ஒரு வேலைதான் சாப்பாடு, தரையில தான் படுக்க. உன் தயவால இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா உன் சன்னதியில வந்து நான் மண்சோறு சாப்பிடுறேன் சாமி. என்னோட வேண்டுதலை நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும். உன்னுதான் நான் மலை போல நம்பி இருக்கேன் சாமி. என்னை கைவிட்டுறாத. ஹலோ, உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒருத்தி போனை கட் பண்றானா உங்களுக்கே புரிய வேண்டாமா? எதுக்கு மறுபடியும் கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? சாரி மித்ரா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் நான் இத்தனை தடவை கால் பண்ணேன். இதே நீ தப்புன்னு சொன்னா அப்புறம் நான் என்னதான் மித்ரா பண்றது? நான் என்ன பண்ணிட்டோம்? என்னை அடிக்க வந்த ரவுடிங்க உன் போட்டோவை காமிச்சு இவங்க தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி தேவையில்லாம நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது மித்ரா, நீ அது மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லைன்னு. சாரி மித்ரா, அவங்க விரிச்ச வலையில நான் தெரியாம சிக்கிட்டேன். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொன்னதை நம்பி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். எல்லாமே என்னோட தப்பு தான். ஐம் சாரி மித்ரா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு. உங்களுக்கு இதே வேலையா போச்சு இல்ல? முதல்ல என்ன தப்பா நினைச்சு சந்தேகப்படுறது, அப்புறம் தேடி வந்து மன்னிப்பு கேக்குறது. நீங்க திருந்தவே மாட்டீங்கல்ல. கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போறீங்க.
இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அது உங்க தலையெழுத்து. அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. ஆனா உங்க விஷயத்துல எதுக்கு என்ன இழுக்குறீங்க? அதுதான் எனக்கு பிடிக்கல. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்னை இழுக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்ன மித்ரா, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோபப்படுற? நான் தான் என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்றேன்ல. ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தப்பு நடந்து போச்சு. இங்க நடக்கிற எல்லா பெரிய பெரிய தப்புக்கும் காரணம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. சின்ன தொந்தரவு பண்ணாம போனை வைங்க. மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க மித்ரா. மித்ரா, ஏதாச்சும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணணுமே. மாலு என்ன பண்ணிட்டு இருப்பா? போன் பண்ணலாம். தேனு, மாலு சொல்லுடி கல்யாண பொண்ணு. இந்நேரத்துக்கு உன் சூப்பர்மேனுக்கு போன் போட்டு கடலை போடாம எனக்கு ஏன்டி கால் பண்ற? ஏ மாலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. முக்கியமான விஷயமா? என்னடி சொல்லு. என் கல்யாணத்துக்கு தடங்களா இருப்பாங்கன்னு மித்ராக்காவை நம்ம சந்தேகப்பட்டோம்ல. அவங்க அந்த அளவுக்கு எல்லாம் கெட்டவங்க இல்லடி, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஏய், எப்படி சொல்ற? என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு விரதம் இருக்காங்கடி. விரதமா? என்ன விரதம்? மித்ரா அக்காவா? ஆமா மாலு, என் கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் தினமும் அவங்க ஒரு வேளைதான் சாப்பிடுவாங்களாம். என் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஏய், அவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேடி. சபா, ஏ தேனு, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ஒண்ணும் நல்லவங்க கிடையாது. என்னடி சொல்ற? ஆமாடி லூசு. யாராவது அடுத்தவங்க கல்யாணத்துக்காக விரதம் இருப்பாங்களா? எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் இப்படி விரதம் இருப்பாங்க. நீ வேணா பாரு, நாளைக்கு தானே பந்தக்கால் ஃபங்க்ஷனு. நாளையில இருந்து அவங்க விரதம் இருக்கிறதோட எஃபெக்ட் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. இங்க பாரு தேனு, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ உனக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. ஒருவேளை அவ விரதம் இருக்கிறது பழிக்காம போச்சுன்னு வை, உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் மீறுவா. என்ன வேணாலும் பண்ணுவா. நீ கொஞ்சம் உஷாரா இருத்தேன்னு சொல்லிட்டேன். ஏய், நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? நான் இதெல்லாம் சொல்றது உன்னை பயமுறுத்துறதுக்காக இல்ல, உன்னை முன்னெச்சரிக்கையா இருக்க சொல்லுதான். சரியா? நீ கொஞ்சமாச்சும் ஜாக்கிரதையா இருத்தேன்னு. சரியா? சரிடி. நீங்க எல்லாரும் சேர்ந்து முகூர்த்த காலை எடுத்து வைங்க. நிறுத்துங்க. ஆஹா, வந்துட்டாங்களா? நான் தான் சொன்னேனே, மச்சானுங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக எப்படி வந்திருக்காங்க பாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம்? இங்க ஒரு அக்யூஸ்ட் பதுங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போலாம்னு வந்தோம். என்னது அக்யூஸ்டா? எங்க வீட்ல யார் சார் அக்யூஸ்ட்? இதோ இவருதான் உங்க மாப்பிள்ளை வினய்.
சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் என்ன பேசுறீங்க? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. என் பையன் அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டான் சார். உங்க பையன் தப்பு பண்ணானா இல்லையாங்கறத நாங்க சொல்றோம். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டினா நான் இல்ல அவனே சொல்லுவான். டேய் வாடா. சார் மன்னிச்சிருங்க சார், ஏதோ இடம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அக்யூஸ்ட் எல்லாம் கிடையாது. அவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ரொம்ப நல்ல பையன். எத்தனை நாளா தெரியும்? 6 மாசம் இல்ல 1 வருஷம்? ஒரு 6-7 மாசமாவே எங்களுக்கு தெரியும் சார். இவன் 6 வருஷத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுல வந்து யாருக்கு தெரியாம பதுங்கி இருக்கான். ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாரா? அப்படி என்ன சார் தப்பு பண்ணாரு? 6 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு தெரியாம ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி குடும்பம் நடத்திட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்கள விட்டுட்டு ஓடி வந்திருக்கான். மித்ரா, கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ ஏதாவது மாப்பிள்ளை மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? நீ இல்லையா? அப்ப வேற யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க? இன்ஸ்பெக்டர் அவ்வளவு சொல்றாரு, நீங்க ஏன் அவரை நம்ப மாட்டேங்கிறீங்க? இவன் யாரு, இவன் கொலம் கோத்திரம் என்னன்னு நமக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம நம்ம பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சோம் பாருங்க. நம்மளோட நல்ல நேரம். இன்ஸ்பெக்டர் தெய்வம் மாதிரி வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டாரு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. சந்தோஷப்படுங்க இத நினைச்சு. நீங்க கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன வாய முடுங்கன்னு சொல்லுங்க. சார் இப்பெல்லாம் அவரை அனுப்பி வைக்க முடியாது சார். எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த காலம் நடப்போறோம். எங்க வக்கீலான அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. இல்ல சார், வாய்ப்பு இல்ல. நாங்க ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டுட்டோம். கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிக்கங்க. எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல சார். சார் வக்கீலுக்கு போன் பண்றேன் சார். அந்த காலம் முதல்ல நட்டு முடிச்சிடறோம் சார். உங்க நல்லதுக்காக தான் சார் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க சார். இவன் பண மோசடியோ நில மோசடியோ பண்ணிட்டு தப்பிச்சு இங்க வரல. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டு வந்திருக்கான். பொண்டாட்டி இருக்கும் போதே அதை மறைச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் சார். இவனுக்கு போய் உங்க வீட்டு பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார். முதல்ல அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. மாமா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் என் சூப்பர்மேனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க அவர் மேல என்ன குற்றம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் வேணும்னா போங்க. நான் சூப்பர்மேன் இல்லாம வீட்டுக்கு வர மாட்டேன். இத பாருமா, இனிமே நாங்களே நினைச்சாலும் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. சட்டப்படி டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது தண்டனைக்குரிய குற்றம். அதையும் மீறி நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சனா நீங்க 2 பேருமே சேர்ந்து ஜெயில உட்காந்து களி தின்ன வேண்டியதுதான். பரவாயில்ல சார், என்னையும் சேர்த்து அவர் கூட உள்ள போடுங்க. நாங்க உள்ள போய் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா தான் இருப்போம். அப்பா, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. கல்யாணமாகி 5 வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு பொம்பளை வாசனையே படாதவ மாதிரி வேஷம் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவனை நம்பி நம்ம வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நினைச்சோம் பாருங்க. அப்பா, நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ வீட்டுக்கு வந்த விஷப்பாம்பு வாசலோடு திரும்ப போயிடுச்சு.
விஷப்பாம்புன்றீங்க? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இத்தனை நாளா நான் அவர் கூட நெருங்கி பழகிருக்கேன். ஒரு நாள் கூட அவர் என்ன தப்பா பார்த்தது இல்ல. அவரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தி வந்து அவர் மேல குத்தம் சொல்லிட்டா அது உண்மையாடுமா? ஏய், உண்மை இல்லாம அடி அவனை புடிச்சு ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் லாக்அப்ல வச்சிருக்காங்க. கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல. கண்ணு முன்னாடி அவன் பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளியுமா வந்து நிக்கிறா. அவன் தாலி கட்டின வீடியோவை வேற அவ காட்டுறா. எதுக்கு மேலேயும் அவன் உத்தமன்னு நீ நம்புற? இங்க பாருங்க பாட்டி, சூப்பர்மேன் அந்த பொண்ணு கழுத்துல மட்டும் இல்ல, உங்க கழுத்துல தாலி கட்டுற மாதிரி கூட ரெடி பண்ணலாம். இப்ப டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. அத போய் பெரிய ஆதாரமா வச்சு ஒரு அப்பாவி மேல பழைய சுமத்திட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, கொஞ்சம் அசந்தா அவன் ஏன் கழுத்திலேயே தாலி கட்டுறதுக்கு தயங்க மாட்டான். அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல, சரியான பொம்பளை பொறுக்கி. உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அவன் மேல மயங்கி கிடக்குறியே. நீ எப்படி அவனை விட்டு கொடுப்ப? இதெல்லாம் நீ பேசல தேனு, உன் வயசு பேசுதடி. இங்க பாருங்க பாட்டி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். ஒழுங்கா அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்புங்க. பரவாயில்லையே, தேனு கூட வினைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அது உண்மையான புரிதலா இல்ல நாகு அம்மா சொல்ற மாதிரி வயசு கோளாறான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் போக போக உண்மை என்னன்னு தெரிய வரும். வினை மேல இன்னைக்கு விழுந்திருக்க பழி உண்மையா இருந்தாலும் அத நான் தான் சொல்லணும். எதுக்காக அந்த பொண்ணு வந்து அப்படி சொன்னான்னு தெரியலையே. அவ யாரு, அவளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. ஒண்ணு அவ வினையோட எதிரியா இருக்கலாம், இல்ல தேன்மொழிக்கு நல்லா தெரிஞ்சவளா இருக்கலாம், இல்லனா இது ரெண்டுமே சேர்ந்ததா கூட இருக்கலாம். இந்த நாகு அம்மா வினைக்கு எதிரியா இருந்தாலும் தேனுக்கு நல்ல வெல்விஷரா இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சு அவங்களுக்கு? இவ்ளோ கலவரம் நடந்தும் வாயே திறக்கலையே. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நடந்த இந்த கலவரத்துக்கு காரணமே இந்த மித்ரா தான். நீ சொல்றத என்னால நம்ப முடியல. அவங்க எதுக்காக சூப்பர்மேன் மேல அப்படி ஒரு பொய் பழிய போடணும்? ஏதாச்சும் ரீசன் இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். காரணம் இருக்குடி. உன் சூப்பர்மேன் இருக்கார்ல, அவரை அவளோட பையன் விக்ரம்க்கு அப்பா வாக்கணும். அதான் அந்த மித்ராக்காவோட நோக்கமே. தேனு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாண்டி அவங்க மோட்டிவே. என்ன, மித்ராக்கா சூப்பர்மேனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஐயோ, என்னடி ஏதோ புது கதை மாதிரி பேசிட்டு இருக்க? இததான் நான் உங்ககிட்ட முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இந்த வீட்டுக்கு முதலாளியான உனக்கே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. அவ இந்த வீட்டு வேலைக்காரி, அவரு கார் டிரைவர், சேம் கேட்டகரி. அவங்களுக்கு ஆசை வரக்கூடாதா? அதான் அவளுக்கு கிடைக்க வேண்டியவரு உனக்கு கிடைக்க போறாருங்கிற பொறாமையில இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ணிருக்கா. ஏய், இல்லடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ சொல்ற மாதிரி வினைக்கு அவங்க மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கலாம், இல்லன்னு சொல்லல. அதுக்காக வினை மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்குலாம் போக மாட்டாங்கடி. எப்படி நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற? எல்லாம் நீ கொடுத்த ஐடியானாலதான். என்ன, நான் கொடுத்த ஐடியாவா? ஆமா, நீ தானே மித்ராக்கா கிட்ட போய் எக்காரணத்து கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ண மாட்டேன்னு சத்தியம் வாங்க சொன்ன. ஆமா. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு அவங்க இதெல்லாம் மீறுவாங்கன்ற? தேனு, நான் இன்னொன்னு சொன்னேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை உன் கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடக்கிற மாதிரி இருந்தா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு, தான் பண்ண சத்தியத்தை மீறி போறதுக்கும் மித்ரா தயங்க மாட்டான்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அததான் இப்ப அவ பண்ணிட்டு இருக்கா.
ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நடந்த கலவரத்துல நீ மித்ராவை கவனிக்காம விட்டுட்டடி. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே க்ளோஸா அவளை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உன் கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு ஒண்ணு அவ வருத்தப்பட்டிருக்கணும், இல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டுமே அவ முகத்துல தெரியல. எல்லாத்தையும் உள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு அமைதியா இருந்தா. அந்த அமைதி தாண்டி ஏன் தேனுக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? ஏய் தேனு பாருடி, உன்னை கேப்பார் பேச்ச கேக்குறவன்னு சொல்றாங்க, நீயும் பாத்துட்டு நிக்கிற. மித்ராக்கா, நான் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க போடு கேவலமா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு இதுதான் கடைசி வார்னிங். இனிமே என் விஷயத்துல தலையிட்டீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. தேனு, என்ன சத்தம் இங்க? பாட்டி, என் கல்யாணம் பந்த காலோட நின்னதுக்கு மூல காரணமே இவங்கதான். கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் வேண்ட மாதிரி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிறதா சொல்லிட்டு அந்த பக்கம் கல்யாணம் நின்னு போயிடணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்க தான் ஆல் செட் பண்ணி வினய் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு பாட்டி. தேனு, என்ன பேசிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? இப்ப எதுக்கு தேவையில்லாம மித்ராவை திட்டிட்டு இருக்க? மாமா நீங்க சும்மா இருங்க மாமா. மித்ராக்காக்கு ஒண்ணுனா அப்படியே சொல்லிக்கிட்டு வருவீங்களே. ஆஹா, நாம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதே. இதுக்குதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதான் சரியான டைம் நாகு. உள்ள புகுந்து வெடிய கொளுத்தி போடு. அண்ணி, தேனு சொல்றது உண்மைதான் அண்ணி. தேனு வினய் கல்யாணத்துல மித்ராவுக்கு துளி கூட விருப்பமே இல்ல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே தேனு கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு இவ சொல்லிக்கிட்டே இருந்தா. அது முடியாம போச்சுன்னதும் இப்ப வேற ஏதோ ஒரு பிளான போட்டு இந்த கல்யாணத்தையே இவ நிறுத்திருக்கா. நீ நாகு போதும் நாகு. யார் மேலயும் ஆதாரம் இல்லாம குத்தம் சொல்ற பழக்கத்தை தயவு செஞ்சு என்னையோட விட்டுடு. அதுதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன் நானு. பாட்டி, நாகு பாட்டி சொல்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு வந்து சூப்பர்மேன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. சரியான நேரத்துக்கு வந்து பொய் கேஸுக்கு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுச்சு. எல்லாமே இந்த மித்ராக்கா பண்ண வேலைதான். ஒரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவங்க விரதம் இருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு தப்பான ஆளா இருப்பாங்கன்னு நீங்களே பாருங்க. அம்மா, இவங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறாங்க. சத்தியமா சொல்றேம்மா, நான் அந்த அளவுக்கெல்லாம் தரம் தாழ்ந்து போகலம்மா. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் போலீஸ் வந்து வினய அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கும் கார்த்திக், நீ என்னப்பா முடிவு பண்ணிருக்க? பந்தக்கால் சாட்சி வச்சது வச்சபடியே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ என்னப்பா நினைக்கிற? நீ நம்ம லாயர் கிட்ட பேசினியா இல்லையா? பேசிட்டமா. ஜாமீன் கிடைச்சிரும் சொன்னாரா? மா, அவரு ஜாமீன் எடுக்க வேணாம்னு சொல்றாருமா. ஐயோ, என்னப்பா எதுக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்றாரு? நாம எதுக்காக ஜாமீன் எடுக்கணும்னு கேக்குறாரு. வினய் மேல தானே கம்ப்ளைண்ட். அவருதான் கோர்ட்டுக்கு போய் அவர் தப்பு சரியா நிரூபிச்சுட்டு வரணும். நீங்க எதுக்காக கோர்ட்டு ஜாமீன் அது இதுன்னு அலையணும்னு அவர் சொல்றாருமா. எனக்கும் அவர் சொல்றது நியாயமாதமா படுது. நம்ம வீட்டு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது. நாமளும் அதுக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் ஏற்பட்டெல்லாம் ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்துல அந்த பையன் மேல ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சம்மதத்தை கேன்சல் பண்ணிடுறதா நல்லதுன்னு சொல்றாருமா. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நீங்க கல்யாண ஏற்பாட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்க கூடாதுங்கிறாரு. பையனை பத்தி அவங்க ஃபேமிலியை பத்தி நல்லா டீட்டெயிலா விசாரிச்சிருக்கணும்.
நல்லா பேசுறான், நல்லா பழகுறான், நல்ல பையனா இருக்கானேன்னு நீங்க ஓகே சொல்லிருக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் நீங்க சொல்ற அந்த குவாலிட்டி எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனா அவங்களோட இன்னொரு பக்கத்தை நாம பாக்குறதே இல்ல. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் பிசினஸ்ல சேர்ந்து அதுல தப்பு செய்யறவங்கள விட லேடிஸ் விஷயத்துல தப்பு செய்யறவங்க தான் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. நீங்க அவனை திருத்தி நல்வழி கொண்டு வந்துடலாம்னு நினைச்சா கூட அது நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பாப்பா கிட்ட புரியுற மாதிரி பேசி அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வேற இன்னொரு நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் சரின்னு சொல்றாருமா. அப்பதான் அவ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம நல்லபடியா இருக்க முடியும்னு சொல்றாருமா. சரிப்பா, நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? எனக்கும் அவர் சொல்றதாம்மா சரின்னு படுது. ஆனா தேனி என்ன சொல்லுவான்னு தான். நான் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்வேன் மாமா. மித்ரா, எதுக்கு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க? அது அதில் இருக்கிறது வினையெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் பார்த்துட்டு இருக்க? இதுல இருக்கிறது வினை இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மாமா. என்ன பாக்குறீங்க? வினைய கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்த எனக்கு தெரியாதா இது வினை இல்லைன்னு? அது எனக்கு தெரியுமா. அப்புறம் எதுக்கு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க? இது மார்பிங் வீடியோன்னு நீங்களும் நானும் நம்புற மாதிரி போலீஸும் நம்பணும்ல. அதுக்குதான் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். ஏமா, நாம பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை கொண்டு போய் லேப்ல கொடுத்தா அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து ஃபேக்கானு கண்டுபிடிச்சு சொல்லுவான். அது எனக்கு தெரியும் மாமா. அவங்க கிட்ட கொடுத்தா 2 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நாம இத ஃபேக் வீடியோன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லனா வினைய கோர்ட்ல ஆஜர்படுத்தி ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வினைய கொண்டு வரதுக்கு 15 நாள் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த ஃபேக் வீடியோ தான். இத வச்சு எப்படியாவது வினைய வெளியில கொண்டு வந்தே ஆகணும் மாமா. இந்த வீடியோ ஃபேக் வீடியோன்னு சயின்டிபிக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில இத நிரூபிக்க முடியும்னு எனக்கு தோணுது மாமா. அதுக்காக தான் நான் மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது சரிம்மா, எப்படியாவது வினைய வெளியில கொண்டு வரணும் நீ போராடுற. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, வினைக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்கறியாம்மா? அப்படிலாம் சொல்ல முடியாது மாமா. வினைக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டான்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா தேன்மொழிக்கும் வினைக்கும் கல்யாணம் நடந்துரும். நீ தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா? ஆமா, நான் தான் தடுத்து நிறுத்தணும். ஆனா நான் இதை செய்ய மாட்டேன். வினை தானா முன் வந்து இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல, ஆனா மத்த எல்லாமே உண்மைன்னு சொல்லணும். எனக்கு கல்யாணம் ஆகி மனைவியும் குழந்தையும் இருக்காங்கன்னு அவராவே சொல்லணும். அது மூலமா இந்த கல்யாணம் நிக்கும். இத தவிர வேற வழி இல்ல மாமா. இந்த கல்யாணம் நிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீ அவன் உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கற, ஆனா அவன் நீ உன் வாயிலே உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்கறான். உங்க 2 பேத்துக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் மனசுல இருக்கு. ஆனா வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ராஜலட்சுமி மஹாலா. மாமா, இங்க பாருங்களேன். இந்த மண்டபத்துக்கு நான் போயிருக்கேம்மா. இந்த இடம் எனக்கு தெரியும் மித்ரா. இதை பாருமா, இவன் நாம கட்டுமே சொல்ல மாட்டான். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். மாமா ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை போலீஸ் கிட்ட எல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டேன். உனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அவ்வளவுதானே? அதுக்காக தானே வினையோட ஒய்ஃப்னு போய் சொன்னேன். அந்த பணத்தை நான் தரேன். உன்னை இப்படி போய் சொல்ல சொல்லி யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? மித்ரா, நான் சொன்னேன்ல,
ஐயோ சொல்ல மாட்டேன்னு வாமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களே கூட்டிட்டு வரலாம். ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் நான் சொல்லிடுறேன். அததாம்மா நான் கேட்கறேன், சொல்லு. சொல்லிடுறேன் சார். நீங்க என் பையனோட ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்கன்னா நான் யாருன்னு சொல்லிடுறேன் சார். நான் உனக்கு பணம் தரேன், கண்டிப்பா தருவேன். சொல்லு. இதை பாருமா, கண்டிப்பா நான் உங்க பையன் ஆபரேஷனுக்காக பணம் தரோம். தயவு செஞ்சு யார் இப்படி செய்ய சொன்னாங்கன்னு சொல்லு. ராமசாமின்னு ஒரு அண்ணன் தான் என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீ அதை செஞ்சா உனக்கு நான் 2 லட்சம் பணம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ராமசாமியா? ராமசாமியா? மாமா, உங்களுக்கு அப்படி யாரையும் தெரியுமா மாமா? தெரியுமா, அவன் ஒரு ரவுடி. லோக்கல் ஆளுகளை வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். பணம் கொடுக்கறேன்னு சொன்னவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க பேரு நாகலட்சுமின்னு ராமசாமி அண்ணன் சொன்னாரு. நாகலட்சுமியா? நினைச்சேன் அவங்கதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதை பாருமா, அவளை விட்டா இப்படிதான் பண்ணிட்டே இருப்பா. உடனே போய் கார்த்திக் சார் கிட்டையும் காந்திமதி அம்மா கிட்டையும் அவதான் இப்படி பண்ணாங்கிற விஷயத்த சொல்லுவான். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். இல்ல மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். என்னம்மா சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா, அவ்வளவு மாப்பிள்ள உள்ள இருக்கான், அவளை பத்தி சொல்ல வேணாங்கிற? நம்ம சும்மா இருந்தா இப்படியேதான் பண்ணிட்டு இருப்பாமா? கார்த்திக் சார் கிட்டையும் காந்திமதி அம்மா கிட்டையும் உண்மையை சொன்னா அவளை பர்மனெண்டா வீட்டோட துரத்திடுவாங்க. அப்பதான் நம்ம எல்லாத்துக்கும் நிம்மதி. அது நமக்கு தேவையில்ல மாமா. நம்மள பொறுத்த வரைக்கும் வினய் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு அவரை வெளியில கொண்டு வந்தா போதும். நேத்து ராத்திரி ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம இருந்துட்ட. அதனாலதான் உனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் எதை பத்தி யோசிக்காம அப்படியே கண்ணை மூடி சாஞ்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். அப்படியே தூங்கு. நீ இருப்பா, நான் எடுக்கிறேன். யாருமா? மித்ரா தான்ப்பா போன் பண்றா. இந்தப்பா, எப்படி ஸ்பீக்கர்ல போடுறது? சொல்லு மித்ரா. ஹலோ. அம்மா, வினய்க்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த வீடியோ வெறும் ஃபேக்னு கண்டுபிடிச்சாச்சுமா. அம்மா, நீங்க இப்பவே கார்த்திக் சாரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. வினயை கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன மித்ரா சொல்ற? எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச? கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவளை பார்த்து பேசணுமா. அவ பணத்துக்காக தான் இந்த பொய்யான புகாரை கொடுத்திருக்கா. இப்ப வாபஸ் வாங்குறேன்னு கூட சொல்லிட்டாமா. அவளை கூட்டிக்கிட்டு நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தாமா போயிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிம்மா சரிம்மா. மித்ரா, நாங்க அங்க வந்துடுறோம். நீங்க சேஃபா போங்க. மத்தத அங்க வச்சு பேசிக்கலாம், சரியா? அம்மா கிளம்பலாமா? வாங்க. கொஞ்சம் இருப்பா, இதோ வந்துடுறேன் நானு. சரிம்மா. ஐயோ, அந்த பொண்ணு மித்ரா கிட்ட மாட்டிக்கிட்டாளா? அவ வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா நான் மாட்டிக்குவேனே.
என்ன சொன்ன? என்ன சொன்ன? பொம்பளைன்னு பாக்குறேன்னு சொன்னல? நீ பொம்பளைங்களாம் பார்க்காத. சரியான பிராக்டிஸ் இருந்தா யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதோட இந்த பொண்ணு பக்கம் வரதெல்லாம் நிறுத்திக்கோ. இல்ல தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. வேண்டாமா? அட நீங்க வேற மேடம், சண்டையில ஆம்பளை பொம்பளை பாகுபடலாம் கிடையாது மேடம். யார் அடிச்சாலும் வலிக்கும். அவ என்னடானா பேய் மாதிரி அடிக்கிறா. நாங்க 6 பேரு, அவ ஒத்த ஆளு. எங்களாலேயே சமாளிக்க முடியல. கராத்தே கும்பலா கத்துட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். எங்களை அடிச்சு தெறிக்க விட்டுட்டா. நாங்க உயிர் பொழைச்சா போதுன்னு தப்பிச்சு வந்துட்டோம் மேடம். ஏய் நீ என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்க. சொன்ன வேலைய சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துரு. இல்ல நடக்கிறதே வேற. பணத்தை வேணா நீங்க திரும்ப வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்றதுக்காக எங்களால உயிரை விட முடியாது. ஏய் நீ எல்லாம் ஒரு ரவுடின்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கிறீங்க. உங்களெல்லாம் நம்பி வேலை சொன்ன பாரு, என்ன என் கால்ல போட்டிருக்கிறதாலே அடிச்சுக்கணும். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட போன் பேசிட்டு இருக்கீங்க? போன வைங்க. டேய் வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு விடுறா. ஐயோ படுபாவி பசங்க சொதப்பிட்டானுங்களே. இப்ப என்ன பண்றது? ஐயோ இப்ப அந்த வித்யா வந்தா நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு எல்லா உண்மையை போட்டு உடைச்சிருவாளே. என்ன பண்ணலாம்? அத நீங்க தான் சொல்லணும். நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இல்ல தேனு, நான் பண்ணல. இப்போதைக்கு என்னால இததான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா பிரச்சனை பெருசாதான் போகும். நான் எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். இந்த பிரச்சனையை இதோட விட்டுறலாம். பாத்தீங்களா பாட்டி, நான் இவ்ளோ சொல்லியும் அவங்க யாருன்னே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க. தேனு சந்தேகப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இது பண்ணது யாரு என்னன்னு தெரிஞ்சா அவங்க ஜாதகத்தையே அழிச்சிடலாம்ல. யாருன்னு சொல்லுமா? ஹலோ, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு யாரு பணம் கொடுத்தது? சொல்றீங்களா இல்ல நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா மாமா, வேண்டான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா? மித்ரா, அவங்க சொல்லட்டும் மித்ரா, நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அவங்க சொல்ல விடாம நீங்க தடுக்கிறதுனால தான் உங்க மேல எல்லாருக்கும் டவுட் வருது. சார், ஒரு நிமிஷம் நீங்க தனியா வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். எதுக்கு நீங்க அவரை தனியா கூட்டிட்டு போறீங்க? போய் அவரை கன்வின்ஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? தேனு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சார், 2 minutes சார், இதை வந்துடுறேன். வாங்க சார். பேசிட்டு வந்துடுறேம்மா. மாமா, பாட்டி, என்னாச்சு மித்ரா? சார், வித்யாக்கு பணம் கொடுத்து போய் கேஸ் போட சொன்னது வேற யாரும் இல்ல, நாகலட்சுமி அம்மா தான். சார், இதுக்கு மேல எந்த என்கொயரி வேண்டாம் சார்.
அதான் இந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும் சார். வினய் மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ம். ராமலிங்கம், எழுதிட்டியா? அந்த பேப்பர்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓகே சார். தேனு, எதுக்காக இன்னும் கோவமா இருக்க? அதான் உன் சூப்பர்மேன் வெளியில வந்துட்டார்ல, அப்புறம் என்ன? அக்கா, இப்ப நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தா உங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சுக்கா. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகும் இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்கீங்கன்னா உங்களோட எண்ணம் என்னங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் கல்யாணத்தை நீங்க தடுத்து நிறுத்தலாம்னு மட்டும் பாக்காதீங்க. அது ஒரு போதும் நடக்காது. வாமாலு. மித்ரா, அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. சின்ன பொண்ணு, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு போறா. வாங்க போலாம். இல்லத்தேனு, இது ஒரு காரணமா தான் நான் மித்ரா கிட்ட கொடுக்கறேன். இந்தா மித்ரா, இத புடி. ஐயோ இல்லம்மா, எனக்கும் தேனு சொல்றதுதான் சரின்னு படுது. இது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டுமா? மித்ரா, நான் ஒண்ணு செஞ்சேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்மா. இந்தா, இத வாங்கி வச்சுக்கோ. கல்யாண வேலைகளை நீ தான் முன்னாடி நின்னு பொறுப்பா பண்ண போற. இது உன் கையில இருந்தாதான் சரியா இருக்கும். மறுக்காம வாங்கிக்கோ. அதான் அண்ணி சொல்றாங்கல்ல மித்ரா, யோசிக்காம வாங்கு. குடி மித்ரா. மித்ராக்கா, மித்ராக்கா, என்ன தேனு, என்னாச்சு? என்ன இப்ப இந்த நேரத்துல வந்திருக்க? தூங்கலையா நீ? என்ன டிராமா செட் பண்றீங்களா? உங்களால என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சதும் உங்க பையனை பேச சொல்லி ரூம்குள்ள அனுப்பிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? தேனு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் விக்ரம உன் ரூமுக்கு அனுப்பி வச்சனா? எனக்கு நல்லா தெரியும் மித்ராக்கா, உங்களுக்கு சூப்பர்மேன் மேல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கண்ணு. எனக்கும் சூப்பர்மேனுக்கும் கல்யாணம் முடிவானதும் உங்களால தாங்கிக்க முடியாம தடுக்க ட்ரை பண்ணீங்க. அது முடியலன்னதும் உங்க பையன் கிட்ட எங்க அம்மாக்கு வினய் அங்கிள் வேணும், நீ அவரை விட்டு கொடுத்துரு, எங்க அம்மா வினய் அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பேச சொல்லி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதுவும் யாருக்கும் தெரியாம எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? இன்னொருத்துக்கு புருஷனாக போறவன் மேல ஆசைப்பட்டு இருக்கீங்க. இதுக்காக உங்க பையனையே தூது விட்டு இருக்கீங்க. நீங்க இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேய், நான் உன்கிட்ட பேச சொன்னேனா? சொல்லுடா.
பேச சொன்னா? அப்ப எதுக்கு அப்படி போய் கேட்ட? சொல்லுடா, சொல்லு. கேக்குறல்ல, சொல்லுடா, சொல்லு. சொல்லு விக்ரம், சொல்லு. ஏன் அங்க போய் சொன்ன? சொல்லுடா. நீங்க ரொம்ப சீன் எல்லாம் போடாதீங்க. நீங்க எவ்வளவுதான் நீலிக்கா நீர் வடிச்சாலும் நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு தேனு, நான் சத்தியமா சொல்றேன், நான் இவனை பேச சொல்லி அனுப்பல. நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாம இவன் எந்திரிச்சு வந்துட்டான். இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லுங்க. என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வினய் உங்களுக்கு வேணும்னா நேரடியா அதை என்கிட்ட வந்து கேளுங்க. அத விட்டுட்டு கோழ மாதிரி முதுகு பின்னாடி நின்னுக்கிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. அசிங்கமா இருக்குக்கா. இதுல வேற கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை உங்ககிட்ட வேற கொடுத்திருக்காங்க.